ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான். ஒரு 4 மணி பக்கம் வந்து நான் இந்த அரிசிலாம் வந்து ஊற வச்சுட்டேன். இது வந்து ரெட் ரைஸு, கேழ்வரகு, அதுக்கப்புறமா வந்து கருப்புளுந்து மூணுத்தையும் போட்டு ஊற வச்சது தான். இது வந்து எப்போவுமே ஆஸ் யூஷுவல். இது உளுந்து மட்டும் ஊற வச்சு நான் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுருவேன். இந்த கருப்பு உளுந்து இதிலே வந்து போட்டு ஊற வச்சுருவேன். மூணுமே வந்து பார்த்திங்கன்னா அரை டம்ளர் தான் ரேஷியோ. ஸோ அன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால செம்ம வேலைங்க. காலையிலேருந்தே செம்ம வேலை. பசங்க வெள்ளிக்கிழமைங்க 12 தான் வந்துடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருந்தது. அதனால் வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டேன். காலைல ஒரு வாஷிங் வந்து போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஒயிட் ட்ரெஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் வந்து வாஷிங் போட்டு விட்டுட்டேன். ஸோ ஈவினிங் இந்த போல் தான் வந்து ரொட்டீன் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து நாட்டு சக்கரை தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ப்ரூ வந்து போட்டு கொஞ்சம் குடிப்பேன். ஸோ இது வந்து ரேர், கொஞ்சம் தலைவலி போல் இருந்துச்சுன்னா குடிச்சிக்கிறது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து பிளாக் டெக்கர் வந்து வாங்கியிருந்தாங்க, ஸ்டாண்டிங் ஃபேனு. அதை தான் வந்து பிரித்து ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா மாவு ஒரு பக்கம் போட்டுட்டு அதையும் வந்து பேக் டு பேக் வந்து முடிச்சுட்டு என்ன பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பாப்பா வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா எனக்கு கொஞ்சம். அவங்களுக்கு இந்த பன்னீர் கட் பண்ணுறது, மஷ்ரூம் கட் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இந்த வாட்டி இந்த ஸ்டைலில் பண்ணேன். ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து தேவைப்பட்டது. அதையும் வந்து சைமல்டேனியஸாக உரித்து வச்சுட்டேன். பூரி தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ பூரிக்கு வந்து மாவும் வந்து பிசைஞ்சு கொடுத்துட்டாங்க ஹஸ்பண்டு. சீக்கிரமாக வந்துட்டாங்க. வெளியே போகலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து பிளான் கொஞ்சம் மாறிடுச்சு. ஸோ பன்னீர் வதக்கின பேன்லேயே வந்து என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் அரை, அதுக்கப்புறமா வந்து தக்காளி நிறைய வந்து போடுறதில்ல, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, முந்திரி போட்டு வந்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அரைச்சி எடுத்துக்கிட்டு அதே பேனில் கொஞ்சமாக வந்து எல்லாமே வந்து கீ தான் போட்டு செஞ்சேன். நல்லாவே வந்து டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இதை ஃப்ரை பண்ணி எடுத்தோம் இல்லையா, ஸோ அதையும் வந்து நான் தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த அரைச்சி வச்ச விழுதை வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி செமி கிரேவி மாதிரி வந்துடுச்சு. முந்திரியை வந்து நான் தனியாக தான் வந்து அரைச்சி லாஸ்ட்டில் ஊற்றுவேன். கஸ்தூரி மேத்திலாம் போட்டு இந்தியாவில் இருக்கிறப்ப நான் அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து அந்த ஸ்பைசஸ்லாம் வந்து இல்லைன்றவே நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணிகிட்ருந்தேன் இன்றைக்கி. இதுவும் வந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. இந்த பன்னீரை வந்து குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து லைட்டாக வந்து சாட்டே பண்ணி தான் வச்சுருந்தேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக கஸ்தூரி மேத்திக்கு பதிலாக இந்த மாதிரி கொத்தமல்லி இலை வந்து தூவுங்க. கருவேப்பிலை வந்து போட வேண்டாம். ஸோ இதுவும் வந்து நல்லா அல்டிமேட்டாக நைட்டு நல்லாவே வந்து இருந்தது. பூரி வந்து கொஞ்சம் நேரம் ஊறிடுச்சு இல்லையா, அதனால நான் பூரியும் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எல்லா பூரியுமே வந்து கொஞ்சம் உப்பலாகவே வந்தது. நைட்டு ரொம்ப வந்து யம்மியான டின்னர் தான் வந்து சாப்பிட்டு முடித்தோம். இந்த டே வந்து வெளியே போகலாம் வீக்கெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம். பட் வந்து வீக்கெண்டை விட வீட்லேயும் வந்து எல்லா வேலையும் வந்து முடிஞ்சுது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி போச்சு, மாவு அரைக்க முடியாது, அதனால் நம்ம மாவெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுட்டு போகணும், ஊற வச்ச அரிசியெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து செவக்க வந்து நல்லா வந்துருந்தது பூரி. குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து எனக்கு இந்த ஈவினிங் டு நைட் ரொட்டீன் ரொம்ப பிஸியாக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.